ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தில் தோல்வியை நோக்கி தோல்வியின் விளிம்பு வரைக்கும் போன ஆர்சிபி அணி. ஆனால் அந்த இடத்துல விராட் கோலி அப்படிங்கிற தனி மனிதன் அவர் நின்று விளையாண்ட ஒரு அபாரமான செம்ம சூப்பரான இன்னிங்ஸ். ஸோ இதன் காரணமாக இன்றைக்கி நடந்த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்சை பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு ஒரு கட்டத்தில் ஏற்பட்டு கடைசியாக ஒரு த்ரில்லரான வெற்றியை முதலாவது ஆட்டத்திலே இன்றைக்கி ஆர்சிபி அணி அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. முக்கியமாக விராட் கோலி அவர் இன்றைக்கி அற்புதமான இன்னிங்ஸ் விளையாண்டு ஆர்சிபி அணியை ஜெயிக்கவும் வச்சுருக்காரு. ஸோ அப்படி இன்றைக்கி நடந்த இந்த ஃபர்ஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச்சில் என்னென்ன நடந்துச்சு, முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு, ஆர்சிபி எப்படி ஜெயித்தாங்க அப்படிங்கிற இந்த ஆட்டத்திற்கான ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஐபிஎல் வரலாற்றில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா முதலாவது முறையாக எந்த ஒரு ஓப்பனிங் செலிப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரணமாக இன்றைக்கி ஐபிஎல் ஆட்டம் துவங்கப்பட்டிருக்கு பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் ஆர்சிபி கப் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த செலிப்ரேஷனை பார்க்குறதுக்காக அங்கே கிரவுண்டுக்கு வந்த 11 பேர் அந்த நெரிசலில் சிக்கி அவங்க உயிரை இழந்திருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தி எம்டி 11 சேர்கள் இந்த ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி மைதானத்தில் அமைக்கப்பட்டு எந்த ஒரு ஓப்பனிங் செரமனி எதுவுமே இல்லாமல் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் இன்றைக்கி இந்த மேட்சை ஆர்சிபி ஹைதராபாத் 2 அணிகளுமே துவங்கியிருந்தாங்க. இப்படி இருக்க டாஸ் ஜெயிச்சது ஆர்சிபி அணி, அவங்க தான் டாஸ் ஜெயிச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஹைதராபாத் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சுருக்காங்க. நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனராக வந்த டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருமே அடுத்துன்னு சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆனாங்க. முக்கியமாக அபிஷேக் சர்மா வேர்ல்டு கப்பில் எப்படி அவர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த ஐபிஎல் ஆட்டத்துலையுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மோசமாக விளையாண்டு 7 ரன்னுக்கே அவுட் ஆகி வெளியேறினார் அபிஷேக். அதே போல் டிராவிஸ் ஹெட் 11 ரன்னுக்கே அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கு அப்புறமா வந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவர் கூட பார்த்தீங்கன்னா 1 ரன்னுக்கே அவுட் ஆனார். ஆனால் கேப்டனாக பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அவர் தான் கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பராக செயல்படுறாரு. இஷான் கிஷன் செம்மையாக விளையாண்டார். வேர்ல்டு கப்பில் எப்படி நம்ம இந்தியாவுக்காக மேட்ச்சில் ஒரு சில மேட்சுகளில் நல்ல ஃபார்மில் இருந்தாரோ இஷான் கிஷன், அதை அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணி செம்மையாக ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இஷான் செம்மையாக விளையாண்டார். 5 சிக்ஸர்கள் 8 4 அடித்து கிட்டுன்னு சுமார் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் இஷான் கிஷன் விளையாண்டு விக்கெட்டுகள் விழுந்துக்கிட்டே இருந்தாலும் ரன் ஸ்கோரை, அதாவது ஹைதராபாத் அணியின் ஸ்கோரை 200க்கு மேலே கொண்டு போகிற மாதிரியான ஒரு டஃப்பான டார்கெட்டை செட் பண்ணிட்டு இருந்தார் இஷான் கிஷன். அவருக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் அவர் நல்லா விளையாண்டார். அவர் பங்குக்கு அவருமே ஒரு 31 ரன் எடுத்து கொடுத்து அவரும் அவுட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறமா வந்த ஆர்ஆர்ஓ 9 ரன்னுக்கு அவுட் ஆனார். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் இஷான் கிஷன் நிச்சயமாக செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு அவருடைய பேட்டிங்கை எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸர் லைனில் கேட்சை கொடுத்து இஷான் அவுட் ஆகிறாரு. 80 ரன் எடுத்து செம்மையான ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்தார் இஷான் கிஷன். 80 ரனில் அவுட் ஆனார். ஆனாலுமே அவர் போனதுக்கு அப்புறமா திடீர்னு யங் பிளேயரான பெர்மா பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாண்டார். யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு பெர்மா அபாரமாக இப்படி அடிப்பார் அப்படின்னு சர்ன்னு சிக்ஸர்களை அசால்ட்டாக பறக்க விட்டார். இதனால் ஒரு கட்டத்தில் ஹைதராபாத் அணி 200 தொடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் அடித்த சிக்ஸர்கள் பவுண்டரிகளால் கிட்டுன்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 200 நெருங்கி வந்துச்சு. ஆனாலுமே கடைசி நேரத்தில் சில விக்கெட்டுகளை இழந்தாங்க, தடுமாறினாங்க. ஆனாலுமே ஒரு வழியாக 20 ஓவருக்கு 9 விக்கெட்டுகளை இழந்தாலும் 201 ரன்னை ஹைதராபாத் அணி ஒரு வழியாக எடுத்தாங்க. ஸோ ஆர்சிபி அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் ரன்னை 200 ரன்னுக்கு மேலே சேசிங் பண்ண மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக கிடையாது. இதுக்கு வரைக்கும் வெறும் 3 ஆட்டங்கள் மட்டும்தான் ஹைதராபாத் அணி 200+ ரன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக சேசிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லா ஆட்டமும் இது வரைக்கும் ஆர்சிபி அணி 200 ரன்னை சேசிங் பண்ணுறது அப்படின்னாலே அவங்களுக்கு திண்டாட்டம் தான். அதிகப்படியான ஆட்டங்கள் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க இந்த மேட்சை நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்குது, கரெக்டாக நல்லா பிளான் பண்ணி விளையாண்டா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதை செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா ஓப்பனராக ஃபிலிப்ஸ் சால்ட், அதுக்கப்புறமா விராட் கோலி 2 பேருமே இறங்குறாங்க. இதில் ஃபிலிப்ஸ் சால்ட் பார்த்தீங்கன்னா தடால் புடால்னு 2 4 அடித்தார். பின்னாடியே 8 ரன்லேயே ஃபிலிப்ஸ் சால்ட் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா வந்த படிக்கல், விராட் கோலி 2 பேருமே நல்லா விளையாண்டாங்க. பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஆர்சிபி அணி பேட்டிங், ரன் ரேட் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. முக்கியமாக ஹைதராபாத் அணி பக்கம் அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எல்லா பவுலர்லையுமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இஷான் கிஷன் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. ஆனாலுமே படிக்கல், விராட் கோலி அவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியல. இதில் படிக்கல் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் இவருக்கு இவ்வளோ ஒரு அபாரமான பேட்டிங் ஸ்கில் வந்துச்சு அப்படின்னு தெரியல. ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக சிக்ஸரை சர்ன்னு கனெக்ட் பண்ணார். பத்தாக்குறைக்கு கேப்பில் எல்லாமே 4 4 போக
ரொம்ப அசால்ட்டாக படிக்கல் 26 பந்து தான் ஃபேஸ் பண்ணார். 4 சிக்ஸ் ஏர் 4 அடித்து 61 ரன் விட்டா செஞ்சுரி அடிச்சிருப்பார் போல இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருப்பார் போல இருக்குது. அந்தளவுக்கு அபரமாக விளையாண்ட படிக்கல் 61 ரனில் அவுட் ஆகிறாரு. ஸோ படிக்கல் அவுட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு ஹைதராபாத் டீம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பின்னாலேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் பங்குக்கு அவரும் கரெக்டான பால் கரெக்டான நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு 6 4களை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டத்தினுடைய மொமெண்டம் கை மாறுது. ஏன்னா அது வரைக்கும் ஆர்சிபி ஈஸியாக இந்த ரன் அடிச்சிருவாங்க, 15 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ராஜ் பட்டிதார் அவர் பங்குக்கு ஒரு 31 ரன் எடுத்தார். அவருடைய விக்கெட்டை திடீர்னு ஆர்சிபி இழக்கிறாங்க. அடுத்து பின்னாடியே வந்த சதீஷ் சர்மா அவரும் முதலாவது பந்தே அவுட் ஆகிறாரு. ஸோ இதனால் ஆட்டம் அப்படியே ஆர்சிபி ஈஸியாக இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருவாங்க, 15 ஓவரில் மேட்சை முடிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தா ஆட்டத்தினுடைய மொமெண்டம் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி பக்கம் திரும்புது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் ப்ரெஷரை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விராட் கோலி அவர் நிற்கிறது ரொம்ப பெரிய ஒரு சவாலாக தான் இருந்துச்சு ஹைதராபாத் அணிக்கு. ஸோ ஹைதராபாத் அணி அவங்களும் கோலி அவருக்கு டஃப்பான பால் போடுறாங்க, சில டாட் பால்களை போட்டாங்க. ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்க வேண்டிய பந்தை மட்டும் அடித்து கொஞ்சம் நேரம் விக்கெட் அந்த சரிவில் இருந்து ஆர்சிபி அணியை மீட்டு கொண்டு வந்தார் விராட் கோலி. பத்தாக்குறைக்கு மறுமுனையில் டிம் டேவிட் அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ் விளையாண்டார், 6 4 அடித்தார். ஆனாலுமே டிம் டேவிட் அவர் கூட ஒரு நல்ல பேட்டிங் காம்பினேஷனை விராட் கோலி அவர் போட கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கொஞ்ச நேரம் பொறுத்து விளையாண்ட ஆர்சிபி அணி கடைசியாக வெறும் 16 ஓவர் முடியறதுக்குள்ளேயே மேட்சை முடிக்கிறாங்க. அதுவும் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 16வது ஓவரில் ஒரு சிக்ஸர், அடுத்தடுத்துன்னு 3 4 பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடிக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக இந்த மேட்சை ஒரு கட்டத்தில் தோக்குற மாதிரி வந்தாலும் ஒரு கட்டத்தில் த்ரில்லராக போன இந்த மேட்சை ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக ஆர்சிபி அணி ஜெயிக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த வருடம் ஆர்சிபி அணி கப்பு ஜெயிச்ச ஒரு சாம்பியன் டீமாக இருந்த ஆர்சிபி அணி இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 16 ஓவர், அந்த ஓவர்லேயே 200+ ரன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக சேசிங் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 200 ரன்னை ஆர்சிபி அணி சேசிங் பண்ண அந்த ரெக்கார்டுகள் எல்லாமே மோசமாக தான் இருந்திருக்கு. 200 ரன் எடுத்துட்டா நிச்சயமாக எதிரணி ஜெயிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இப்போ ஆர்சிபி அணி 16 ஓவரில் 200 ரன்னை அவங்க சேசிங் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது அவ்வளவு அசால்ட்டான ஈஸியான விஷயம் கிடையாது. முக்கியமாக இடைப்பட்ட ஓவர்களில் விராட் கோலி அபாரமாக அவர் அந்த பார்ட்னர்ஷிப் விக்கெட் சரிவில் இருந்து ஆர்சிபி அணியை காப்பாற்றினது இப்போ ரன் ரேட்டோடு சேர்த்து ஆர்சிபி அணிக்கு ஒரு எளிதில் ஈஸியான வெற்றியை இந்த மேட்ச்சில் கிடைச்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா படிக்கல் தடால் புடால்னு அவர் அடித்தாலுமே ஆர்சிபி அணிக்காக நின்று ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்னிங்ஸை விளையாண்டது விராட் கோலி அவர் தான். அதனால் படிக்கலுக்கு ஆட்ட நாயகன் விருதா இல்லை விராட் கோலி அவருக்கு ஆட்ட நாயகன் விருதா அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப கோலி கடைசி வரைக்கும் இருந்து மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக கோலி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆட்ட நாயகன் விருதும் தரப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கு ஆட்ட நாயகன் விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அதை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆரம்பமே முதலாவது ஆட்டமே ஆர்சிபி அணி ஒரு அபாரமான இமாலய வெற்றியோட நல்ல ரன் ரேட்டோட சக்ஸஸ்ஃபுல் 200+ ரன் சேசிங்கோட ஆர்சிபி அவங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஆர்சிபி அணி அவங்களுக்கு எப்படி அமைய போகுது, அவங்க திரும்பவும் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.